இது ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேஷியோ ப்ரிப்பரேஷன்ஸ் பிக்யூஆர் 2 3 4. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 3 4 எழுதிக்கணும். 2 3 4. இது வந்து என்ன வரும்? பி வந்து 2, Q வந்து 3. இப்போ வந்து 2, Q வந்து 3, R வந்து 4 எழுதிக்கிட்டு இது என்ன பண்ண ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்போ வந்து 3க்கு எல்சிஎம் பார்க்கணும். 3 4 2 எல்சிஎம் பார்த்திங்கன்னா 3 4 2 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 3 2 2 6 12. எல்சிஎம் வந்து 12 வருது. 12 எல்சிஎம் வந்து 12. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12 இப்போ பார்த்திங்கன்னா 3 வந்து எதால் பெருக்குன்னா 12 வரும் 4ஆல். அதனால் வந்து என்ன பண்ணோம், 2 × 4 போடுங்க. 4 வந்து 12 எதால் பெருக்குன்னா 12 வரும் 3ஆல். இப்போ மேலே வந்து 3ஆல் பெருக்குங்க. இப்போ 2 வந்து எதால் பெருக்குன்னா 12 வரும் 6ஆல். இப்போ 4 × 6 மேலே வந்து 6ஆல் பெருக்கணும். 4 × 6 என்ன வரும்? 8 9 24. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு என்ன நம்பர் வருதோ அதை மேலால் பெருக்கணும். எதை நம்பர் இப்போ 3ஆல் பெருக்கினா தான் 12 வரும். இப்போ 3 வந்து 3 × 3 9. இப்போ வந்து 6 4 × 6 24. இதுதான் ஆன்சர். ஆன்சர் இவ்வளோ தான். ஈஸி மெத்தடு, சிம்பிள் மெத்தட். 3 நம்பர்ஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப இது ஈஸி தான். 3 எண்கள் 5:6:7 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் பெருக்கல் பலன் பார்த்திங்கன்னா பெருக்கல் பலன் 3ஓட பெருக்கல் பலன் பார்த்திங்கன்னா பெருக்கல் பலனா இன்ட்டு இப்போ எக்ஸ் என்னன்னு தெரியாது. 5x 6x × 7x. பெருக்கல் பலன் வந்து 5670. பெருக்கல் பலனால இன்ட்டு போடணும். இன்ட்டு போடணும். அவ்வளோதான். இப்போ 3ஐயும் பெருக்குனா 2 10 பெருக்கு என்ன வரும்? x கியூப் வரும். 5670 வரும். இப்போ எக்ஸ் கியூப் என்னன்னு பார்க்கணும். எக்ஸ் கியூப் போட்டோம்னா 5670 210. இது அடித்து என்ன வரும்? 27 வரும். 27 வரும். இப்போ எக்ஸ் கியூப் வந்து 27னா எக்ஸ் வந்து என்ன வரும்? ஈஸி தான். எக்ஸ் வந்து 3 வரும். பெரிய எண் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரிய எண் பார்த்திங்கன்னா 7 தான். இல்லை பெரிய எண் வந்து 7. இப்போ 7 × 3 21. அவ்வளோதான் ஆன்சர். 7 × 3 21. இப்போ 21 பார்த்திங்கன்னா 7 × 3 21. ஆன்சர் செக் பண்ணலாம். 6 × 3 18. 5 × 3 15. இப்போ இது 3ஐயும் பெருக்குனா கண்டிப்பாக என்ன வரும்? இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல்னா ஸ்கொயர் வர்க்கம் 2 3 5 = 608. வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரு ஸ்கொயர் ஒரு வர்க்கம் ஸ்கொயரு. இப்போ கூடுதல்னால ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். இப்போ என்ன வரும்? 4x². 3x² வந்து 9x². 5x² வந்து 25x². 608. இப்போ 3ஐயும் கூட்டினா 308 வரும். 308 கூட்டல் தானே, பெருக்கல்னால x³ போட்டுவிட்டோம். x வரும். இப்போ பெருக்கல் அப்படி இப்போ கூட்டல்னா காமனாக தான் எடுத்துக்கணும். x². வெறும் x² தான் எடுத்துக்கணும். 608. இப்போ x² என்ன வரும்? 608 பை இப்போ
இது 3 கூட்டினா 38 வரும். 38 25 9 34 4 38 வரும். இப்போ 38 போட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வந்து இது அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயரு அதான் 16 வரும். இப்போ எக்ஸ் மட்டும் என்ன வரும்? 4 வரும். அவ்வளோதான். எக்ஸ் வந்து 4 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு 4னால அந்த எண்கள் யாரும் கேட்டிருக்காங்க 4 இதான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு 2 3 5 4 4 இன்ட்டு தானே 8 12 20 அவ்வளோதான் ஆன்சர். 8 12 20. இப்போ வந்து எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4. இப்போ இது வந்து 2 × 4 3 × 4 5 × 4 20 அவ்வளோதான் ஆன்சரு. 8 12 20 ஆன்சர்.